ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தாற் போன்ற வடிவத்தில் உள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர், கூம்பின் சாயுயரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் பரப்பை கணக்கெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கித்தான் துணியின் பரப்பை கண்டுபிடிக்கணும். நாம என்ன பண்ணணும், உருளையின் வலைப்பரப்பு அப்புறம் கூம்பின் வலைப்பரப்பு ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணா நமக்கு வந்து கித்தான் துணியோட பரப்பு கிடைச்சிருமா. இப்போ உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து 2πRh சதுர அலகுகள். 2 இங்க வந்து பை அப்படியே தானே இருக்கு, அதனால பை அப்படியே எடுத்துக்கலாம். பை இன்டூ ஆரோட வேல்யூ என்னது? அடிப்பக்க ஆரம் வந்து 52.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இன்டூ 52.5 இன்டூ உயரம் வந்து 3 மீட்டர் உயரம் உள்ள 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்போ 3. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 315 பை மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது வந்து உருளையின் வலைப்பரப்பு. நெக்ஸ்ட் கூம்பின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணுமா? கூம்பின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் எல். பை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். ஆரோட வேல்யூ வந்து 52.5 தான். அதுக்கும் சாயுரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோட வேல்யூ வந்து 53. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2782.5 பை மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ அந்த கித்தான் துணியின் மொத்த பரப்பு தானே கேட்டிருக்காங்க. கித்தான் துணியின் மொத்த பரப்பு ஈக்குவல் டு உருளையின் வலைப்பரப்பு பிளஸ் கூம்பின் வலைப்பரப்பு ஆட் பண்ணுமா. உருளையின் வலைப்பரப்பு என்ன? 315 பை பிளஸ் 2782.5 பை மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2782 315 7 7 8 + 1 9 10க்கு 1 மீதி 1 3 3097.5 பை மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.